ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். அது போட்டதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நறுக்கி வச்ச புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கினதும் தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கிளறிக்கலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டாவே நல்ல பூ மாதிரி சிக்கன் வெந்திருக்கும். மூணு விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணி சிக்கனை கொதிக்க வைக்கலாம். இப்போது இதில் கழுவி வச்ச சீரக சம்பா அரிசியை போட்டுக்கலாம். நான் பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். 2 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும் மற்ற அரிசியாக இருந்தால். ஆனால் சீரக சம்பாவுக்கு 1 டம்ளர் தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். அதனால் 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினாவே போதும். இப்போ இது எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் அரிசி தான் எடுத்திருந்தேன். இதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இது எல்லாமே நல்லா அடியிலேருந்து கிளறி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் அப்படி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் சுண்டுனதும் எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். அதுக்கப்புறம் விட்டால் குழஞ்சிரும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மணக்க சிக்கன் பிரியாணி ரெடி. நல்ல வாசனையாக இருக்குது திறக்கும் போதே. இப்போ இது எல்லாமே நல்லா அடியிலேருந்து கிளறிக்கலாம். இப்போ ஒரு சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்க, பூ மாதிரி வெந்திருக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்